Yes, good morning to all. இன்றைக்கி நம்மளுக்கு ஐபிஎஸ் காலண்டர் ரிலீஸ் ஆகிட்டு ஆர்ஆர்பி பிஓ எந்த டேட்டில் நடக்க போகுது, கிளர்க் எந்த டேட்டில் நடக்க போகுது, ஐபிஎஸ் பிஓ எப்போ நடக்க போகுது, ஐபிஎஸ் கிளர்க் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் டேட் வந்துச்சு. இதை நம்ம ஒரு 3 monthsாகவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜனவரி மந்த்து 15-16 உங்களுக்கு வந்து காலண்டர் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் இதை சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வருஷமாக இதே டேட்டில் தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ மெயின் திங் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓகே, இந்த வருஷமும் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது. இப்போ நம்மளுக்கு டேட் தெரிஞ்சாலும் அவங்க மனசில் ஐயோ வேக்கன்சி வருமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஸோ அதை வந்து இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா பாதர் பண்ண வேண்டாம். நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போலேருந்தே தெரியாத டாப்பிக்கை தெரிஞ்சுப்போம். லைக் குவான்ஸில் வந்து அப்ளிகேஷன் சம்ஸ் என்னதெல்லாம் நமக்கு தெரியாது, அதை வந்து இந்த இதை கவர் பண்ணணும். ரீசனிங்லாம் நம்மளுக்கு எந்த இது டஃப்பாக இருக்கும் அதை வந்து எடுத்து சால்வ் பண்ணணும். இங்கிலீஷில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் இன்னிலேருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எப்போவுமே வந்து நம்மளுக்கு பிஓ ப்ரிலிம்ஸும் கிளர்க்கு ப்ரிலிம்ஸும் வந்து ஐபிஎஸ்சில் வந்து பக்கத்தில் வரும். ஸோ இந்த தடவை ஒரு சேஞ்சஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. உங்களுக்கே தெரியும் 12th பைபார்ட்டில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் பர்டிகுலராக இந்த இயர் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் கிளர்க்கை வந்து டிசம்பர் மாதத்தில் ப்ரிலிம்ஸை தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மெயின்ஸை வந்து நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரியில் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகே, ஆனால் மெயின் திங் வந்து ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்கு வந்து ப்ரிலிம்ஸ்னாலும் சரி மெயின்ஸ்னாலும் சரி ரெண்டுக்குமே வந்து 1 week தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் நம்மளுக்கு அஃபிஷியலாக வந்ததுனால இப்போதுலேருந்தே உங்களோட ஷெடியூலை வந்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா போட்டு வைங்க. உங்களோட வீக் ஜோனை ஸ்ட்ராங் ஜோனாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா முயற்சி எடுங்க. ஓகேவா, நம்ம சிடபிள்யூஜியில் கூட இன்றைக்கி கூட 40% ஆஃபர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சூப்பர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ராயல் பாஸ் வச்சுருக்க எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாகவே என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ஷெடியூல் மாதிரி போட்டு டூ லிஸ்ட் மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் இந்த கேலண்டர் வந்திருக்கு. கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் நேம் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து டிசம்பர் மாதத்தில் தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுறாங்க. எப்போவுமே நம்ம அக்டோபர் நவம்பர்லேயே ப்ரிலிம்ஸ் எழுதி டிசம்பரில் என்ன பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸை முடிச்சிடுவோம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தள்ளி போயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக கூட என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் மட்டும் இல்லாமல் ஐயோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும், அப்போ இங்கே கட் ஆஃப் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதில் இந்த தடவை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கொடுக்கல. ஓகேவா, ஸோ அதனால் நம்ம விஷயம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா படிக்க தான் ஆரம்பிக்கணும். ஜூன் மந்த்லேருந்தே உங்களுக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ சேம் திங் இப்போ நம்மளுக்கு வந்து எஸ்பிஐ பிஓ அண்ட் எஸ்பிஐ கிளர்க் வந்து எக்ஸாம்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது. தென் அப்கமிங்கில் ஐடிபிஐ ஜாம் வரப்போகுது, அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் வரப்போகுது, யூகோ பேங்க் வந்து எல்பிஓ வரப்போகுது. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து எல்பிஓ எக்ஸாம்ஸ் எல்லா பேங்க்ஸுமே எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏப்ரல்லே வந்து உங்களுக்கு வந்து எல்பிஓ யூகோ பேங்க் எல்பிஓ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ லைனாக நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் தான் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரே சிலபஸ் அப்படி தான். ஆனால் எழுத போகிறது நிறைய எக்ஸாம்ஸ் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எழுத போகிறோம். இதே நீங்கள் டிஎன்பிசியில் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எழுதுவாங்க. நம்ம வருஷத்துக்கே 10 எக்ஸாம் 15 எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஹோப் விடாமல் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஆல்.